இந்த வீடியோக்கான அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளோர் பிளானை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம சைன் பண்ண ப்ராஜெக்டோடைய ஒரு ஃப்ளோர் பிளான் தான். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்டோடைய ஃப்ளோர் பிளான். இப்போது இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம காலம் மார்க்கிங் பண்ணி ஃபவுண்டேஷன் எடுத்து கிட்டத்தட்ட ஃபவுண்டேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. காலத்தை நிறுத்தி ரைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த பிளான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதோடைய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1060 சதுரடி இருக்குது. நம்ம வந்து அதில் 1000 சதுரடி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி நம்ம கட்டுறோம். ஸோ இந்த சைடு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் ரோடு, சரிங்களா? வாஸ்து இப்படி தான் வச்சு ஃபுல்லி வாஸ்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். கிழக்கு பத்தபடி ரோடு இருக்குது. ஸோ இப்போ கிழக்கு பார்த்த மனை அப்படின்றதுனால இந்த இடம் வந்து ஒரு ஷாப் வந்து அவங்க கேட்டாங்க. அதாவது ஏங்க பெட்ரூம்ஸில் ஷாப்னு கொடுத்துருக்குன்னா, இப்போதைக்கு அவங்க வந்து ஷாப்பாகவும் ஃப்யூச்சரில் வந்து பெட்ரூமாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு ஷாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஷாப்போடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 7 10 அடி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேட்டு, ஸோ மெயின் கேட் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் வந்து இப்படி கொஞ்சம் வர மாதிரி. ஸோ இந்த இடம் வந்து நம்ம மெயின் கேட்டை கூட இன்னும் பெருசாக பண்ணிவிட்டு ஏதாவது 2 வீலர் பார்க்கிங் மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டம் தான், 2 வீலர் பார்க்கிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அனதராக உள்ளே வந்தீங்கன்னா மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ட்ராயிங் ரூம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்டோர் ரூமாக கூட ஃபியூச்சரில் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஷாப் சக்ஸஸ் ஆச்சுன்னா இது ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இங்கே வந்து சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி ட்ராயிங் ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கெஸ்ட்டு கூட வந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேசிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அனதராக பர்சனலாக நம்ம வந்து ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11 அடி 9 இன்ச்சுக்கு 10 அடி. லிவிங் ஹால் வந்து 9க்கு 11.75 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே ஒரு ஓப்பன் கொடுத்து பக்கத்துலேயே வந்து ஒரு கிச்சனு. ஸோ கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 10. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு டோருக்கு அக்சஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெண்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு சின்ன ஓடிஎஸ் மாதிரி விட்டுருக்கோம், சின்ன கேப் விட்டுருக்கோம். அனதராக பூஜை ரூம் வந்து 6.25 5 அடி கொடுத்துருக்கோம், கிழக்க 10 அடி. ஸோ ஆனால் இங்கே வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம். ஸோ டிவி யூனிட் பின்னாடி காமன் பாத்ரூமு, அதுக்கு முன்னாடி அட்டாச்சு பாத்ரூம். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் 10க்கு 12 அடி கொடுத்துருக்கோம். இது வந்து 1 BHK மாதிரி தான் இருக்கும் இப்போதைக்கு. இது வந்து பெட்ரூமாக இருக்கும்போது 2 BHKவாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வெண்டிலேஷன்ஸ் ப்ரொவைட் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு வீடு இருக்குது. அதுங்க வந்து அவங்களும் வெண்டிலேஷன்ஸ்க்காக இந்த இடத்துல கொஞ்சம் அவங்க ஓடிஎஸ்க்கு விட்டுருக்காங்க. அதனால நமக்கு வந்து பாத்ரூமுக்காக நமக்கு வச்சுருக்கோம். ஸோ அனதராக மீதி எல்லாமே வெண்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த ஓடிஎஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே ஒரு சின்ன விண்டோ அடிஷ்னலாக, ஸோ இங்கே ஒரு விண்டோ வச்சுருக்கோம். இதுக்கு வந்து இந்த பெட்ரூம் மேபி இது ஷாப்புன்றதுனால இல்லை, பெட்ரூமாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு விண்டோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான பிளான், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில். AutoCAD, Revit, Stat Pro இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து டைப் பண்ணுங்கள். உங்களை நம்ம வந்து பர்சனலாக நம்ம காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணி இல்லை நம்ம மெயில் மூலிமா உங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை நம்ம பேசிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த ஃபைலுமே கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபைல்னு சொல்லிவிட்டு உங்கள் மெயில் ஐடியை கீழே டைப் பண்ணுங்கள். அவங்க மெயிலுக்கு வந்து நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம அப்படியே ஷேர் பண்ணுறோம். டேரெக்டாக மெயிலுக்கு ஃபைலை ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் தான். வீடியோ அப்லோட் பண்ணி மேபி ஒரு 3 மந்த்துக்குள்ளேனா நம்ம ஃபைல் ஷேர் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபைல் கஷ்டமாக இருக்கும். மேபி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வந்து கூகுள் ட்ரைவில் போட்டு கூகுள் லிங்க்கை கூட நம்ம மெயிலுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் போனால் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பர்சனலாக அவங்க மெயில் ஐடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.